ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எங்களுக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கோபாலபுரமில் இருக்கிற கௌரி கிருஷ்ணா ஹோட்டல். இங்கே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்போ போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஜஸ்ட் 65 ருபீஸ் தான். வர்த்தாக இருக்கும் அந்த ப்ரைஸ்க்கு. இந்த கேக்ஸ்லாம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் போனப்போ இந்த கேக்லாம் இல்லை. இதுதான் அந்த காம்போ. இது தோசை, அப்புறம் டீ ஆர் காஃபி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி கிளம்பியிருக்கோம் பசங்கள்லாம் சேர்ந்து. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம். பசங்க எல்லாரும் சேர்ந்து என்னோடய சிஸ்டர் கூட வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து காரில் வந்துட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லகூன் இந்த ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப நாளாக இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி போகணுன்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் வந்து இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப பிஸி. ஏன்னா அங்கே மண்டபமும் இருக்கிறதுனால அங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இல்லை. அப்படிங்கிறதுனாலேயே வந்து போகவே முடியல. சரி, ஒரு நாளாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன், கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 9:30 கிளம்பிட்டோம். அங்கே போய் ரீச் ஆகும்போது ஒரு அரவுண்ட் 10:30 கிட்ட இருக்கும். நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் அவங்க வந்து வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. நம்மளாம் எங்கே வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க என்ஜாய் பண்ணலாமா? நாங்கள் வந்து ரிசப்ஷனில் எல்லாமே விசாரிச்சுட்டு எல்லாம் பே பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே வெல்கம் ட்ரிங்க் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பூல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம். அதுக்குள்ளே எதிர்க்க ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. அங்கே பசங்க ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு ரெசார்ட்டு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. பர் ஹெட்டு 600 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. அதாவது 100 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டு. 500 ருபீஸ்க்கு நம்ம வந்து லஞ்சில் நம்ம எது வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஹாஃப் ரேட்டு. இங்கே 2 பூல் இருக்குது. இது ஒரு பூலு, இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இந்த பூல் நல்லா பெருசாக இருந்தது. ஸோ இங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அந்த சின்ன பூல் பிடிக்கவே இல்லை. இதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, பெருசாகவும் இருந்துச்சு. ஸோ இங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ரூம் போகலான்னு போனோம். ரூம் வந்து வேணும்னா தான் அவங்க தருவாங்க. அதுக்கு வந்து ரூமுக்கு வந்து 1000 ருபீஸ் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு ரூம் வந்து எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். பசங்களாம் இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் இங்கே பசங்க போனோடனே இதெல்லாம் பார்த்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் வந்ததுக்கு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். நாங்கள் அவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ அவங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் ஊஞ்சல்லாம் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதாவது எல்லாருமே குழந்தை பருவத்துக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. சரி, வாங்க கிளம்பலாம். அப்புறம் பூலு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா 1 hour தான் பூலு. ஒருத்தர் போய் அவங்க 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளை அனுப்புவாங்க. ஒரு 3 ஃபேமிலி 2 ஃபேமிலிஸ் அப்படி தான் அனுப்புவாங்க. சரி வாங்க போகலாம், அப்புறம் அதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரூம் போயிட்டு அங்கே போய் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதான் அந்த ரூமு. ரூம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக நல்லா இருந்துச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பேட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க விளையாடுறதுக்கு. அதுவும் நம்ம இஷ்டம், நம்மளுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாங்க. பூல் போகலான்னு கிளம்புனாக்கா அங்கே 12:15 ஆயிடுச்சு. ஸோ 12 to 1 வந்து வேற ஒருத்தவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் 1 to 2 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இங்கே விளையாடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து ஐஸ் பாய்ஸ் விளையாடிட்டு இருந்தோம், கண்ணாமூச்சி. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஷட்டில் விளையாடிட்டு இருந்தோம். ஷட்டில் பேட் வந்து 4 பேட் தான் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து கிடைக்காது அப்படி சொல்லிட்டு வாங்க ஐஸ் பாய் விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு
ஐஸ் பாய் விளையாடிட்டு இருந்தோம். அங்கே சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது முடிச்சிட்ட உடனே நேராக அப்புறம் பூல் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த சின்ன பூல் தான் கொடுத்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீப் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே அது வந்து 3.25 அடி இருந்தது. அது சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறதுனால அவங்களாம் அப்படியே மூழ்கிடுறதுனால நாங்கள் இல்லை, நாங்கள் இந்த பூலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் அந்த சர்க்கிள் வரைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு அது வந்து 2 அடி தான் இருந்தது. பெரியவங்களுக்கு இது 4 அடி. இந்த பக்கம் வந்து 4 பெரிய அடி டீப் இருந்தது. ஸோ நாங்கள்லாம் இந்த பக்கம் நின்றுட்டோம். குட்டி பசங்கள்லாம் அங்கே நின்ட்டாங்க. அதை விட குட்டி குழந்தைங்களெல்லாம் வந்து கையிலே வச்சுக்கிட்டாங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அந்த பக்கம் வேறு அருவி வேறு கொட்டிக்கிட்டே இருந்தது. அதில் வேறு நிறைய பேர் நின்று குளிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து ஏதோ குற்றால அருவி மாதிரி இருந்தது. அந்த நல்லா முதுகுக்கெல்லாம் நல்லா எதமாக இருந்தது, நல்லா பச்சு பச்சுன்னு விளையாடுற மாதிரி. அதனால சூப்பராக இருந்தது அந்த இடத்துல. அதனால எல்லாருமே அங்கேயும் வந்து நின்றுட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஏன்னா முதுகு வலிலாம் போகுது அப்படி சொல்லிட்டு ஜாலியாக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் இங்கேயே தண்ணியிலே உட்காந்துட்டு பசங்க வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே டைம் நல்லா பாஸ் ஆச்சுங்க. அப்புறம் இந்த வாட்ச்மேன் வந்து விசில் அடித்து கூப்பிட்டுட்டே இருந்தார். டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தார். இந்த பசங்களை வந்து அங்கேருந்து கிளப்பவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாங்க போகலான்னு. அப்புறம் இவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இவங்க 2 பேர் மட்டும் இந்த சின்ன பூலில் இருந்தாங்க. இங்கே காலியாக இருக்குது, இங்கே யாரும் இல்லை டிஸ்டர்பன்ஸ்க்குன்னு சொல்லி இவங்க 2 பேர் மட்டும் இங்கே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா செம்ம பசி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நல்லா குளிச்சுட்டு வந்தோன்னே சரியான பசி. பசங்களாம் வேற வந்து பசிக்குதுன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையிலேயே நாங்கள் வந்த உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டா தான் நாங்கள் வரும்பொழுது அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்கன்றதுனால அவங்க காலையிலே வந்து என்னென்ன வேணும்னு கேட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்படி கேட்டுமே அவங்க ரொம்ப லேட் பண்ணாங்க. அதுதான் வந்து இங்கே கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி பசங்கள்லாம் வந்து பிஸ்கெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற பெரியவங்களாம் வயசானவங்களாம் வேறு வந்தோம். ஆனால் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் அது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. என்ன இப்படி சாப்பாட்டுக்கு லேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதில் எந்த குறையுமே இல்லை. நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் சூப்பராக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து புகாரி ஹோட்டலில் இருக்க ரெசார்ட். அதனால் அந்த புகாரி ஹோட்டல்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்க புகாரி ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால் இங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குவாலிட்டி அதாவது என்ன சொல்கிறது, நல்லா சுத்தமாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுமாதிரி பசங்கள்லாம் அப்புறமா நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே திருப்பியும் போய் அப்படியே பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். திருப்பி அப்படியே நடந்து போயிட்டே இருந்துட்டு எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பாதி பேர் வந்து பீச்சுக்கு போயிட்டாங்க. அப்புறம் மீதி பேர் வந்து திருப்பியும் அந்த ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் அதிலெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப தண்ணி தாங்க தாக எடுத்துகிட்டே இருந்தது. தண்ணி மட்டும் வாங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில் இருந்தது அங்கே. தண்ணி மட்டும் தாக எடுத்துகிட்டே இருந்தது. அதனால் தண்ணி தான் நிறைய குடிச்சிட்டே இருந்தோம். அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே ஏற்கனவே ஒரு ட்ரூப் இருக்குது. சரி திருப்பி நாங்களும் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் போய் தண்ணியில் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். அந்த பீச்சுமே பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பீச்சும். நல்லா க்ளீனாக இருந்தது. அங்கேயும் வந்து தண்ணியிலலாம் நின்று அதெல்லாம் அடித்து ஒரே தண்ணியாகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து அந்த பூலேருந்து வெளியில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றணும். திருப்பியும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் நினச்சிச்சுன்னா வேறு ட்ரெஸ்ஸே இல்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறமா அங்கேருந்து அவங்க எல்லோரும் கிளம்பி மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஷட்டில்லாம் கொடுத்துருந்தாங்க. ஷட்டில் பேட்டு, அப்புறம் வாலிபாலு, கேரம்மு அந்த மாதிரிலாம் நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம்.
வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் வந்துட்டு டீ ஜூஸு சாண்ட்விட்ஜு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் எதனா சாப்பிட்டுட்டு எல்லாரும் அங்கேருந்து எல்லாரும் அப்படி அப்படியே கிளம்பிட்டாங்க. பாதி அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெஹிக்கலில் கிளம்பிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக வந்துட்டோம். என் பசங்களும் திருப்பி என் சிஸ்டர் கூடயே அவங்க போயிட்டாங்க. அப்புறமா நாங்கள் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட, ஏன்னா இப்போ அவங்க விளையாடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ தூங்கிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போல் அவங்க கூடயே அனுப்பிச்சிட்டோம். இதோட இந்த நாள் ரொம்ப இனிதாகவே போச்சுன்னே நான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் டைம் இருந்தால் அந்த ரெசார்ட் போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.